ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பராக ஃபட்ஜியான ஒரு சாக்லேட் ராகி ப்ரௌனி, சாஃப்டாக பர்ஃபெக்டாக ஒரு ப்ரௌனியை நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி கோயில்பட்டியில் என்னோடய தங்கச்சி பொண்ணு தான். அவங்க ப்ரௌனிலாம் நல்லா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக செய்கிறாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ப்ரௌனி ராகி மாவில் பண்ணது. இப்போ நான் அது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ப்ரௌனிங்கிறதுனால உங்களுக்கும் இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணலான்ட்டு நான் இதை போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 இன்ச் டின்னு அவங்க எடுத்திருக்காங்க. இதில் அந்த பட்டர் பேப்பரை கட் பண்ணி நம்ம அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே கேக்கு ப்ரௌனி எது பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம மோல்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். பாருங்கள், பேப்பர் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம அந்த மோல்டில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மோல்டில் ஃபஸ்ட்டு ஆயில் முதல்ல ஆயில் தடவிக்கலாம், இல்லைன்னா பட்டர் தடவிக்கலாம், எது வேணாலும் உங்கள் விருப்பம்தான். இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மோல்டு ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம வித்தவுட் அவன், நமக்கு அவன் இல்லை, நம்ம தோசைக்கல்லையே நம்ம இந்த ப்ரௌனியை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், தோசைக்கல் இப்போ நம்ம சூடு ஏற்றிருக்கோம். இப்போ அடுத்தது சாக்லேட். இது மில்க் காம்பவுண்டு சாக்லேட், இது டார்க் காம்பவுண்டு. இது ரெண்டையும் தான் இந்த ப்ரௌனிக்கு யூஸ் பண்ண போகுது. இதில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 130 கிராமும், மில்க் 60 கிராமும். இது முக்கால்வாசி, அது கால்வாசி எடுத்துக்கோங்க. நிறைய டார்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ரெண்டு சேர்ந்து செய்கிறது தான் விருப்பப்பட்டிருக்கு. அது மாவும் ராகி தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கஸ்டமருடைய விருப்பப்படி இந்த 2 சாக்லேட்டு காம்பவுண்டையும் கலந்து நம்ம இந்த ப்ரௌனி ரெடி பண்ணிகிட்ருக்கு. இதில் சின்ன சின்ன பீஸாக இந்த காம்பவுண்ட் நம்ம சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம், அதனால தான். இதை அப்படியே போடுறத விட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் நமக்கு சீக்கிரம் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் 75 கிராம். இது வீட்டிலையே ரெடி பண்ண பட்டர். இதில் உப்பு கிடையாது. அதனால் நீங்கள் மாவு எடுக்கும்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின பட்டராக இருந்தால் உப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கு. இது சூடு ஏறணும், நல்லா கொதிக்கணும். நம்ம டபுள் பாயில்டு மெத்தடில் தான் நம்ம இந்த சாக்லேட்டை நம்ம மெல்ட் ஆக்க போகிறோம். தண்ணி அந்த பவுலோட அடிப்பகுதியில் படக்கூடாது. பட்டது அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்தது ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டுமே எடுத்திருக்கோம். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணலாம். ஆனால் இது ரெண்டும் கலந்து செய்யும்போது செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அது நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த ராகியோடு சேர்த்து செய்யும்போது. அதனால் நீங்கள் சுகர் இது ரெண்டையுமே எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், அந்த பட்டர் நம்ம கிளாஸில் போட்டு இதில் நான் அந்த பவுலில் போட்டு இதில் வச்சுருக்கோம். இது மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் நான் ரெண்டையுமே ஒரே மிக்ஸி ஜாரில் ஒன்றாவே போட்டு நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கிட போகிறோம். ஏன்னா இது பட்டரோடு சேர்த்து நல்லா கலக்கணும், நல்லா கரையணும். அதுக்காக நம்ம நல்லா பவுடராக்கிக்கணும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. இப்போ இது கூடையே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இதிலே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகரை பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ பவுடராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், சாக்லேட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல இது நல்லா கலந்து இது நல்லா ஆறணும். பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் பொதுவாக ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஆனால் அதனுடைய அளவுகள் தான் கரெக்டாக செய்யணும். இந்த மெத்தடும் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ப்ரௌனி சூப்பராக வரும். இப்போ ஒரு பவுலில் நீங்கள் இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. சுகரை நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, எடுத்துக்கோங்க. ராகி 60 கிராம் எடுத்துருக்கோம். இது கூடயே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க.
நான் வீட்டில் செஞ்ச பட்டருங்கிறதுனால உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த சுகர் கூடயே 2 முட்டை சேர்த்துருக்கு. இந்த 2 முட்டை கூடயும் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அந்த 2 மூடி அளவுக்கு எசன்ஸு சேர்த்துக்கலாம். இது வந்து வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். முட்டை வந்து அந்த முட்டை கலவையோட அந்த சுகர் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா பீட் பண்ண அந்த கலர் கூட மாறி வரும். லைட்டு ப்ரௌன் கலரில் வரும். அது வரும் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நீங்கள் பீட் பண்ணும்போதே தெரியும். உங்களுக்கு அந்த சுகர் கரைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லூஸாக தெரியும். அப்போவே உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு இல்லையா? இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடயே நம்ம சாக்லேட்டு இதையும் நம்ம மெல்ட் ஆகிருக்கு, இதையும் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா முட்டையோடு சேரும்போது முட்டையும் திரிஞ்ச மாதிரி ஆகிடும், வெந்துடும் இல்லையா சூட்டில். அதனால தான் சொல்கிறேன். நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கலக்கிறதும் ரொம்ப ஸ்பீடாக கலக்கக்கூடாது. நான் ஊடையில் கொஞ்சம் வீடியோவுக்காக ஸ்பீடாக வச்சதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். மெதுவாக தான் நீங்கள் வந்து கலந்துக்கிடணும். அந்த முட்டையில் உள்ள ஏர் பபிள்ஸ் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக தெரியுது பாருங்கள். பொதுவாகவே ப்ரௌனி டவ் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம இன்னும் மாவு சேர்க்கலை. பாருங்கள் இது போல் இருக்கணும். இப்போ நம்ம மாவை சலித்து சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடையில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க. நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பேக்கிங் பவுடர், சோடா எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கல. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்துக்கணும். மெதுவாக கலந்துக்கோங்க. அப்போனா தான் ப்ரௌனி வந்து நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் ஸ்பீடாக கலந்துட்டிங்கன்னா ப்ரௌனி வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் சாஃப்டாக இது போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாகவே எந்த கேக்லேயுமே முட்டை சேரும்போது முட்டை வந்து அது ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அது வந்து கட் ஆகிடும், ஒரு மாதிரி ஹார்டாகிடும் நம்ம ஸ்பீடாக கலந்து விட்டோன்னா. இப்போ நமக்கு ப்ரௌனி டோ வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், இது போல் ரிப்பன் போல் விழணும். மாவு வந்து இப்படி மடக்கி மடக்கி விழுது பார்த்திங்களா? இது போல் இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். ஒரு டூத் பிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து சின்ன சின்ன பபிள்ஸ்லாம் நிறைய நிற்கும். இது போல் ஊற்றிருக்கல மேலே நிற்கிது பார்த்திங்களா? இது எல்லாமே உடச்சி விட்டுறணும். ஏன்னா அது ப்ரௌனி வெந்த பிறகு மேலே வந்து அப்படியே ஒரு ஹோல்ஸாக நிறைய ஹோல்ஸாக தெரியும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் டூத் பிக்கை யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இஷ்டப்பட்ட இதில் அப்படி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட்டு சிப்ஸ் வந்து நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இருக்குது, டார்க் சாக்கோ சிப்ஸ் எது வேணாலும். இல்லைன்னா பாதாம், முந்திரி பருப்பு, இந்த நட்ஸ் எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன பீஸாக க்ரஷ் பண்ணி கூட இதில் மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த ப்ரௌனிக்கு வந்து அது அருமையாக இருக்கும். அது உங்கள் விருப்பம்தான். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் மேலே கார்னிஷ்க்கு எது யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்கோ போடுறாங்க. இது வந்து அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இது பீஸ் பண்ணி கேட்டது 1/2 கிலோ. இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து 1/2 கிலோ கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே இருக்குது. அந்த வீடியோ அந்த ப்ரௌனியை வந்து நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ப்ரௌனியை வச்சாச்சு. அந்த கடாயை வச்சு அதை நல்லா மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 40-45 50 வரைக்கும் கூட இந்த ப்ரௌனி வந்து வேகும். அது அவங்களுடைய அடுப்பினுடைய ஃப்ளேமை பொறுத்து இருக்குது.
இது வந்து எப்போவுமே இப்போ நான் பண்ணுற கேக் எல்லாமே நான் பாத்திரம் கடாய் குக்கரில் தான் பண்ணுறது. இந்த தடவை தான் அந்த தோசைக்கல் யூஸ் பண்ணி இந்த ப்ரௌனி ரெடி பண்ணியிருக்குது. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை ஆறின பிறகு தான் கட் பண்ண முடியும். அதனால் இது நான் நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ மறுநாள் காலையில் தான் கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒவ்வொரு பீஸையும் தனித்தனி பாக்ஸில் வந்து பார்சல் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். சீல் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டணும். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம கார்னிஷ் பண்ணணும். நம்ம கணேஷ் இருக்குல்ல, சாக்லேட் கணேஷ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணணும். அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம்தான், அது நம்மளுடைய விருப்பம்தான். அது இது போல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜிக்ஸாக் மெத்தடில் பைப் பண்ணணும். இந்த பைப் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ பொண்ணுக்காக நாங்கள் வந்து கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதனால தான் இப்போ அந்த இதை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் கஸ்டமர் வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த கோவில்பட்டி பக்கம் இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன் நம்பரும் தர்றேன். இதில் வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, என்னுடைய பொண்ணுங்கிறதுனால எங்கள் வீட்டில் இதை நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதை சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எந்த மாவு உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா மைதா மாவு வேணும்னாலும் சொல்லுங்கள். ராகிலையும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம், ஓட்ஸ் மாவில் பண்ணலாம், அது கோதுமை மாவில் பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் எது கேட்டாலும் பண்ணலாம். ராகியில் பண்ணுறது டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. நம்ம மைதாவை வந்து நம்ம தவிர்க்கிறோம் இல்லையா? அதனால் ராகி கோதுமையிலும் கூட பண்ணலாம். விருப்பப்பட்டவங்க சொல்லுங்கள், நான் நம்பர் வாங்கி கொடுக்குறேன். இப்போ வந்து இது பாக்ஸ் போட்டது ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இதை தனியாக இதை அவ்வளோத்தையும் ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுனால தான் நான் அதை ரொம்ப ஸ்பீடு கொடுக்காம நான் மெதுவாக கொடுத்துருக்கேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் பெருசாக தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை விரிவாக உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணாத இன்னொரு 1/2 கிலோ ப்ரௌனி வந்து அந்த கஸ்டமருடைய அம்மாவுக்கு பர்த்டே, அவங்களுக்கு இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸில் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு போட்டு அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.